Hi friends, வணக்கம். இது Teeztotaller. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ சிம்பிள் திங் என்னென்னா, இதை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனிங் ஃபீல்டில் இருந்தேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, டிசைனிங் பண்ணி மாக்கப்லாம் ரெடி பண்ணி கஸ்டமருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அந்த மாதிரி அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் ஒர்க் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ராட் கிளைண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இன்ஹவுஸ் பிரிண்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஸோ நிறைய வந்து தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ் கிட்டலாம் கொடுத்து டிசைன் பண்ணி பிரிண்ட்ஸ்லாம் கொடுப்பேன். ஸோ அதில் நிறைய பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஷிப்பிங்லேருந்து ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும், ஸோ பிரிண்டிங் மெத்தட்ஸ் ஆகட்டும், ப்ரைஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏன் நம்மளே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னா வந்து 2019 இதோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிரிண்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு 6 months to 9 months பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தியரட்டிக்கல் நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ போகிறது, ஷாப்ஸ்க்கு போகிறது, ஸோ ஹோல்சேல் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கே போகிறது, எது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது அதை கூகுள் பண்ணி, அதோட நிறைய கூகுளில் சைட்ஸ் நிறைய வந்து பிளாக்ஸ் இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது, அதோட பிரிண்டிங் மெத்தட்ஸ் நாலேஜ் எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணிட்டேன். அந்த 9 months ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஸ்பெண்டிங் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4 to 5 hours பார்த்தீங்கன்னா இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். நிறைய படிப்பேன். ஸோ எதனால் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, எந்த பிரிண்டிங் மெத்தட் அதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். ஸோ நம்ம வந்து இன்ஹவுஸ் பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம், நம்மளே டிசைன் பண்ணி நம்மளே பிரிண்ட் பண்ணி கிளைண்ட்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது ரொம்ப கம்மி. ஸோ வெளியில் வந்து இந்த மெட்டீரியல் ஷேர் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க என்ன மெட்டீரியல் வச்சுருவாங்களோ அதை வச்சு அந்த மெத்தட் ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த மெத்தட். பட் இதுக்கான கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷன் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ நான் பார்த்த வரைக்குமே. ஸோ இதில் ஒரு ஃபுல் டைம், ஒரு பார்ட் டைம். ஸோ பார்ட் டைம் பண்ணுறவங்க எப்படி பண்ணலாம்? ஸோ இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒர்க் பண்ணிட்டு இதை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஃபுல் டைம் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் டைம் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மெத்தடுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஸ்டுக்கே இப்போ நிறையா வந்துருச்சு மெட்டீரியல்ஸ்லாம். நீங்கள் வந்து கமர்ஷியல் பிரிண்டர், கமர்ஷியல் ஒர்க் ஸ்பேஸ் அப்படிலாம் இல்லை, ஹோம் பேஸ்டே ஒர்க் பண்ணுறதுக்கான ஃபுல் டைம் ஒர்க்குக்கு என்னென்ன மெத்தட், ஒரு 2-3 மெத்தட்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. லைக் வைனல், ஸ்க்ரீன் பிரிண்டிங், டிடிஎஃப், இந்த மாதிரி செட்டப் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். பார்ட் டைமாக பண்ணுறவங்க இனிஷியல் ஸ்டேஜ் உள்ள புல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நான் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா வைனல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வைனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி அண்டு அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ டிடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வைனல் இன்வெஸ்ட்மெண்ட் அரௌண்ட் அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து டிடிஎஃப்ல வந்து மெயின்டெனன்ஸ் அதிகம். நீங்கள் ரெகுலராக பிரிண்டரை ரன் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா ஹெட் ப்ராப்ளம் வந்துடும், ஒயிட் இங்க்கு லாக் ஆகிடும். பட் வைனல் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் எப்போ வேணுமோ அந்த மெட்டீரியல் எடுத்து கட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். 2.5 years நான் யூஸ் பண்ணதுனால நான் இந்த சஜஷன் தரேன். ஸோ ஒரு என்ட்ரி லெவலில் நீங்கள் உள்ளே வரணும்னா வைனல் பிரிண்டிங் இட்ஸ் அ பெஸ்ட் சொல்யூஷன். பார்ட் டைம் பண்ணும்போது இது ரொம்ப பெட்டர். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டிசைன் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி டிசைனராக இருந்தால் நீங்கள் டிசைன் பண்ணி நீங்கள் சோஷியல் மீடியாலையோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான்லேயோ செல் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நான் டிசைனர், அதாவது டிசைனர் இல்லாமல் நான் டிசைனர் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ நான் வெப்சைட்லாம் வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து டிசைன் எடுத்து நீங்கள் ஒரு மார்க்அப் செட் பண்ணி ஆர்டர் வரும்போது நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் என்ன பாயிண்ட் இம்பார்ட்டண்டாக பார்க்கலாம், நீங்கள் பண்ணுற டிசைன் வைனலில் கட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் பாட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் டிசைனை பண்ணிட்டு அது வைனலில் கட் பண்ண முடியலன்னா டோன்ட் பி டன். சரிங்களா? ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். பட் என்ட்ரி லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஃப்ளிப்கார்ட்டில், அமேசான் ஆர் உங்களோட ஓன் சைட்டு, உங்களோட யூடியூப் சேனல்ஸ் இதுலேயாவது போட்டுருக்கோங்க, உங்கள் டிசைனை போட்டுருக்கீங்க. எப்போ ஆர்டர் வருதோ ஆர்டர் வந்து ஒரு 24 hours to 48 hours உங்களுக்கு ப்ராசஸிங் டைம் இருக்கும் எல்லா ஆர்டருமே. ஸோ அந்த டைம் ஃப்ரேம் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வந்து கூட அந்த ஆர்டர் வரும்போது பண்ணிக்கலாம். ஸோ இட் ஷுட் பி வெரி சூட்டபிள் ஃபார் பார்ட் டைம். பார்ட் டைமுக்கு இந்த வைனல் பிரிண்டிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் டைமாக இது உள்ளே இறங்குறவங்க கண்டிப்பாக வந்து பேஸ் ஸ்க்ரீன் பிரிண்டிங்கோட நாலேஜோடு வந்தீங்கன்னா, ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் அப்படி தான் நினச்சேன். ஸோ டிஜிட்டல் பிரிண்டிங்லேயே இருந்துடலாம், நம்ம டிசைன் பண்ணி டிஜிட்டல் பிரிண்டிங். பட் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைம் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சிச்சு அது. ஸோ ஸ்க்ரீன் பிரிண்டிங் தான் வந்து இதோட பேஸ். ஸோ இந்த
கார்மெண்ட் பிரிண்டிங்கில் ஸ்க்ரீன் பிரிண்டிங்கிறது பேஸ். அதை லேர்ன் பண்ணாமல் நீங்கள் மற்றது எது பண்ணாலுமே இட் ஷுடன்ட் பி அ ஃபுல்ஃபில்லிங் ஆஃப் த கேட்டகரி மார்க்கெட்டில். ஸோ அதனால் அந்த ஸ்டார்டிங்கில் அதை நான் பண்ணிட்டேன். பட் நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக பண்ணேன். ஒரு 3 monthsக்குள்ளேயே எல்லா மெத்தடுமே வந்து ஆராய ஆரம்பிச்சிட்டேன், தேட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்ட் டைமாக பண்ணுறீங்களோ ஃபுல் டைமாக பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு எடுத்து வரும்போது ஒரு லிமிட்டடான ரிசோர்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸோட உள்ள வந்துருங்க. ஸோ இட்ஸ் வைனல் பிரிண்டிங் வந்து பர்ஃபெக்டான அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பார்ட் டைம் ஒர்க்கோ இல்லை ஃபுல் டைமாக பண்ணுறீங்களோ இது வந்து கரெக்டாக இருக்கும். பட் கண்டிஷன் அப்ளை, நீங்கள் பண்ணுற டிசைன் வந்து மினிமலாக இருக்கும். வைனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தால் அந்த பிளேடு கட் ஆகாது. ஸோ இந்த வைனல் பிரிண்டிங்கோட ட்ரைனிங் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட ஃபுல் வீடியோ எப்படி பண்ணலாம், என்ன மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணுறது எல்லாமே ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா இதை இந்த டிசைனர் ஆர் நான் டிசைனர் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி லெவலில் உள்ளே வருது அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணேன். இது ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால் இது ஒரு வீடியோவாக போட்டுட்டேன். ஸோ நான் டிசைனர்னால் நீங்கள் வந்து இப்போ நிறையா வந்து சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ டிசைனே நீங்கள் வந்து ப்ரொக்யூர் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து அதை செல் பண்ணலாம் பிரிண்ட் பண்ணி. டிசைனர் இருந்தால் ரொம்ப பிரச்சனையும் ஒன்றுமே இல்லை. நீங்கள் டிசைனிங் சாஃப்ட்வேர் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் வச்சு வைனலில் உங்களால் என்ன லிமிட்டட் பண்ண முடியுமோ அதை பண்ணி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பிரிண்டிங் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா வைனல் நல்ல குவாலிட்டி தான். ஸோ ஸ்க்ரீன் பிரிண்ட் அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும், அதோட நல்லா தான் இருக்கும், வைப்ரண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது ஒரு மெட்டீரியல்னால ஒரு ரப்பர் மெட்டீரியல் மாதிரி, ரப்பர் பிரிண்ட் மாதிரி. ஸோ அதனால் நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதனால் அதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை. அதோட ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் நான் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் 2.5 years வந்து வைனல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். should be perfect for ஆன்லைன் செல்லர்ஸ். ஸோ ஒரு டிஷர்ட் 2 டிஷர்ட்ஸு இது பண்ணுறீங்க, பார்ட் டைமாக பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரும்போது என்ட்ரி லெவலில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தேவை அதை நான் ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண என்ட்ரி லெவல் வைனல் பிரிண்டிங் செட்டப் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிடலாம். செட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேஸ்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டைம். ஸோ உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி போட்டிங்கன்னா அதோட செல்லிங் வேறு மாதிரி இருக்கும். அண்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணலாம், எப்படி வரலாம் உள்ளன்றதுக்காக தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணேன். ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் நியூ பிகினர்ஸ். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.